சந்தேக நபர் டேன் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புபட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோணங்களில் டேன் பிரியசாந்த் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தோடு தொடர்புபட்ட இரண்டாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வயாபட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். 52 வயதான குறித்த சந்தேக நபரை மேல்மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய கைது செய்துள்ளனர். கருவாத்தோட்டம் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை மற்றும் சந்தேக நபருக்கு கொலையுடன் காணப்படும் தொடர்பு தொடர்பான விரிவான அறிக்கை போலீசாரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சந்தேக நபர் கடந்த 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி வெள்ளம்பிட்டிய சாலமுல்ல பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து டேன் பிரியசாத் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 39 வயதான டேன் பிரியசாந்த் கொலன்னாவ நகர சபைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிடும் வேட்பாளராவார். கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் ஆரம்பம் முதல் தந்தை மகன் என இருவரை அடையாளப்படுத்திய நிலையில் அவர்களின் வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவையும் பெற்றுக் கொண்டனர். சந்தேக நபர்களின் தொலைபேசி உரையாடல் அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும் போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். அதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பலரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இதேவேளை திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான சுஜீவ ருவான்குமார பெலருஸ் ராச்சியத்திலிருந்து நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளார். சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலையுடன் தொடர்பட்ட பிரதான சந்தேக நபராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த கொலையை சுஜீவ ருவான் வழிநடத்தியுள்ளதாகவும் கடந்த வருடம் பெலாருஸ் பாதுகாப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானதெனவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அண்மையில் பெலாருசுக்கு சென்று அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது.